This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, 3ஆம் நாடுகள் வழியாக பாகிஸ்தான் சரக்குகள் கொண்டு செல்ல தடை, பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி. பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்தப்பட்டிருந்தாலும் பாகிஸ்தானில் இருந்து 3ஆம் நாடுகள் வழியாக இந்தியாவிற்குள் நுழையும் பொருட்களை அரசாங்கம் தீவிரமாக கண்காணித்து வருகிறது. மத்திய நிதி அமைச்சின் கீழ் செயல்படும் கடத்தல் தடுப்பு பிரிவு அமைப்பான வருவாய் புலனாய்வு இயக்கம் DRI பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற 3ஆம் நாடுகள் வழியாக இந்தியாவுக்குள் அனுப்பப்படும் பொருட்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன என்று அரசு அதிகாரி ஒருவர் தி இந்தியன் எக்ஸ்பிரஸிடம் தெரிவித்தார். மத்திய வர்த்தக மற்றும் தொழில் அமைச்சகம் மே 2ஆம் தேதி வெளியிட்ட அறிவிப்பின்படி பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் அடுத்து பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட அல்லது அங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களையும் இறக்குமதி செய்யும் டிரான்சிஸ்ட் பொருட்களை தடுப்பதற்கான தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சுங்கத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அரசு அதிகாரி கூறியதாவது: பாகிஸ்தானிலிருந்து வரும் சரக்குகளை அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. மே 2ஆம் தேதி வெளியான அரசாணைக்கு முந்தைய காலத்தில் டிரான்சிஸ்டாக அனுப்பப்பட்டிருந்த சரக்குகள் கூட தற்போது இந்த தடையின் கீழ் வரும். எனவே கடலில் பயணத்தில் உள்ள சரக்குகளுக்கு விலக்கு அளிக்கப்படும். சந்தேகம் ஏற்படும் போதெல்லாம் சுங்கத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. சில துறைமுகங்களில் வருவாய் புலனாய்வு இயக்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. உதாரணமாக, பாகிஸ்தான் கொடியுடன் வந்த கப்பலுக்கு துறைமுகத்தில் நங்கூரமிட அனுமதி மறுக்கப்பட்டது. வர்த்தக இழப்புகள் குறித்து வணிகர்கள் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு முறையிடுகின்றனர். ஆனால் இந்த தடை அறிவிப்பு அவசியமானதாக இருந்தது. கண்காணிப்பு பலப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று அவர் தெரிவித்தார். 3ஆம் நாடுகளின் வழியாக வரும் சரக்குகள் தொடர்பாக அவை பாகிஸ்தானை சேர்ந்தவையா என்பதை ரூல்ஸ் ஆஃப் ஆர்கின் சான்றிதழ்கள் மூலம் மட்டுமே அடையாளம் காண்பது சில நேரங்களில் கடினமாக இருக்கும். ஆனால் லேபிள் சரிபார்ப்புகள் போன்ற நுணுக்கமான ஆய்வுகள் மூலம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பொருளின் உண்மையான தோற்றம் வெளியே வருகிறது என அவர் கூறினார். பாகிஸ்தானில் உற்பத்தியாகும் பேரிச்சம்பழம் மற்றும் உலர்பழங்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாக அரசு அதிகாரி கூறினார். இதுகுறித்து எமிரேட்ஸ் அரசிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பேரிச்சம்பழம் மற்றும் உலர்பழங்களை உற்பத்தி செய்கின்றனர் என தெரிவித்து உற்பத்தி விவரங்களை வழங்கியுள்ளது. ஆனால் கடுமையான அறிவிப்புகள் இதுபோன்ற வழிகளை தடுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையாக செயல்படுகின்றன. இது பிற நாடுகளுக்கும் விதிகளை மீறாமல் இருக்க உதவும் என்று அதிகாரி கூறினார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பை.